குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க டுடே ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூனு குழம்பு மிளகாய் பொடி. இந்த குழம்பு மிளகாய் பொடியில் கொரியண்டரு, ரெட் சில்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். குழம்பு மிளகாய் பொடி எடுத்துக்கிட்டால் போதும். அண்டு ஒரு 1.5 kg வந்து பார்த்திங்கன்னா இந்த வாவல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஷ் எடுத்து நல்லா ஒரு 5 டைம்ஸ் நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் குக்கிங் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப யம்மியாக வரும். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் ஃபிஷ்ஷோட சேராமல் நம்ம இந்த மிக்ஸ் வந்து தண்ணியாக போயிடும். ஸோ நமக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதில்ல. பாருங்கள், இந்த பக்குவம் வந்தால் நம்ம ஃபிஷ்ஷில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து ஒரு 1 hour, half an hour இல்லாட்டி ஒரு 1 hour இதை மேரினேட் பண்ணி வச்சா போதும். நம்ம இதுக்கப்புறம் எடுத்து இதை அழகாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து தவாவில் போட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆயில் வச்சும் அழகாக பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷுக்கு இந்த மசாலா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துருக்கிறது, இந்த குவான்டிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.